இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாக விசுவாசத்தோடு இருக்கிறேன். தேவன் என்னை கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் எரேமியா 39:18 வசனங்களை வாசிப்போம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். தேவன் எதிலிருந்து விடுவிக்கிறார் என்றால் பாவ சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பாவத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் செய்யாத மனுஷன் இந்த பூமியில் யாருமே இல்லை, குறை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. ஆனால் அந்த குறையை தீர்க்க ஒருத்தருக்கிறார், கர்த்தர் ஒருவர் தான். அப்போ உங்களுடைய நிச்சயமாக விடுவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பழைய சுவாபத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கோபம், உங்களுடைய பெருமை, உங்களுடைய மேட்டிமை, உங்கள் அறியாமல் இருக்கிற சுவாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுவிக்க தான் இயேசு தன் பரலோகத்தில் விட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனும் பாவமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாள் நம்ம பரிசுத்தமாக மாற்றுகிறோம். அப்போ என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறோம்? இயேசு பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். அந்த பாவத்தை சொல்லி நீங்கள் அறிக்கை இட செய்ய வேண்டும். பெருமை பேசுகிறேன், எனக்குள்ள ஒரு மதுபானமான காரியம் இருக்குது, எனக்கு இச்சையான இருக்குது, கோபம் இருக்குது சொல்லி அறிக்கை செய்யும் போது அந்த பாவத்தை தேவன் மன்னித்து பாவத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் பாவத்திலிருந்து என்ன வசனங்கள் சொல்லி ஜெபிக்கப்படும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ரோமர் 6:18 வசனங்களை வாசிப்போம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த பாவத்தை அறிக்கை சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்கள் சாபங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை இருக்கும். கோவப்படுறதே, பொய் பேசுகிறதே ஒரு பாவம் வச்சுக்கோங்களேன். அந்த பாவத்தை நீங்கள் சொல்லி அறிக்கும் போது தேவன் உங்கள் சாபங்களாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். முதல் காரியம். ரெண்டாவது காரியத்தும் பலவீனத்தில் இருந்தேன், பலவீனமாக இருக்கிறேன், என் நோய் விடுதலை ஆகவே மாட்டேங்குது, நான் பலவீனப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த வசனங்களும் அதிகாரத்தை சொல்லி அறிக்கை செய்யும்போது பலவீனத்திலிருந்து நோயிலிருந்து விடுவிக்கிறார். 1 பேதுரு 2:24 வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தழும்புகளால நீங்கள் குணமாவீர்கள். நம்ம பாவத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தீராத வியாதி, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வியாதியிலே நான் இருக்கிறேன், அந்த வியாதி சுகமாகலை அப்படின்னா அது சாபம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த வசனம் சொல்லி ஒருவேளை பிதாக்கள் சாபமோ முன்ன செய்த பாவம் சொல்லி அறிக்கை செய்யுங்க. நீங்கள் பிரச்சனை இருக்கீங்க, ஒரு ஆபத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வசனத்தை ஜெபிக்கணும்? ஒரு பிரச்சனை உபத்திரத்தில் இருக்கீங்க, எந்த வசனம் சொல்லி ஜெபிக்கணும் என்று சொல்லி பார்க்கிறேன். அது சங்கீதம் 50:15 வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். மனுஷன் பிரச்சனை வரும்போது ஒதுங்கி போயிடுவாங்க, ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்த ஒரு முகம் கூட வைக்கப்பட்டு போவதில்லை. இயேசு பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். 2வது பலவீனத்தின் நோயிலிருந்து விடுவிக்கிறார். 3வது ஆபத்து காலத்திலே உன்னை விடுவிக்கிறார். அப்போ அந்த வசனம், வார்த்தை, வல்லமை, ஜீவன் இருக்கிறது. லாசரு வெளியே வா என்று சொல்லும்போது அவரோட வார்த்தையிலே வல்லமையும் ஜீவன் இருந்தது. நீங்களும் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் மருத்துவ செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்னக்கூடிய கர்த்தர் காரியத்தில் எரேமியா 39:18 படியாக என் பிள்ளைகளை கர்த்தாவே, இதோ பாவத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, ஆபத்து காலத்திலிருந்து, இன்னும் அநேக கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே
சாபக்கட்டது விடுதலை கொடுங்க. யாரெல்லாம் அறிக்கை செய்து முழங்கால் படி ஜெபிக்கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். நீங்களும் அறிக்கை செய்யும்போது உங்கள் பாவத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். God bless you.